பண்ணிட்டு போனாலும் சந்தோஷம்தான். அங்க இல்ல விஷயம். நல்லா தெரிஞ்சுங்க. நல்லா வாழ்ந்து பொழைச்சவங்க, பாவங்களே செய்யாதவங்க, புண்ணியத்தை மட்டுமே நிறைஞ்சு செஞ்சவங்க, ஊருக்கே சோறு போட்டவங்க, எத்தனையோ பேர்த்துக்கு ஆசீர்வாதம் பண்ணவங்க, இந்த மனசுல ஆத்மா சுத்தமா வாழ்ந்தவங்க, அதுல யாராவது ஒருத்தர் வந்து அந்த வீட்டுல பாதம் பட்டா புனிதமாகும். அதுக்கு பேருதான் புண்ணிய தானம் என்று பொருள். எப்படி? அருமை அருமைங்க. என்னங்கய்யா? நல்ல அருமை சார். புனிதமாகுங்கிறது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றீங்க, அன்னைக்கு எல்லா ஐயர்களும் வந்து பூஜை பண்ணிட்டு வெளியே போயிருவாங்க. எதுக்கு ஆதீனத்தை கூட்டிட்டு வர்றாங்க? ஆதீனம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கங்க, யார் வந்து நான்வெஜ் சாப்பிடாம அந்த ஆத்மா சுத்தமா அந்த உடம்பு வச்சிருக்காங்களோ அவங்க கோயிலுக்குள்ள போய் பாதம் பட்டால் அந்த கோயில் புனிதமாகும். அப்ப மற்றவங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுறதுனாலதான் இறப்பையில கர்ம வினை இருக்குது, கர்மம் இருக்குது. கறி என்பது சாப்பிட்டா இந்த வயிற்றுக்குள்ள சுடுகாடு தோஷம் இருக்குது. அதனாலதான் முன்னோர்கள் அந்த காலத்துல ஆதீனம் எதுக்கு பேர் வச்சாங்கன்னா, அந்த காலத்துல ஆதீனமா இருக்கிறவங்க அத்தனை பேரும் கறி சாப்பிட மாட்டாங்க, இந்த ஆத்மா சுத்தமா வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே அந்த இடம் புனிதமாகி அந்த இடம் அந்த கோயிலை சுத்தி சாமி கும்பிட்டு வருவாங்க. அத சாமி கும்பிட்டு வரும் பொழுது அந்த கோயிலை சுத்தி எல்லா தெய்வத்தையும் போய் இவங்க பாதம் படும். இந்த பாதம் படும்போது அவங்களுடைய ஆத்மா புனிதமான ஆத்மாவா இருக்கிறதுனால அந்த கோயில் பூரா புனிதம் அடைஞ்சிரும். எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி கிடைச்சிரும், பிரபஞ்சம் வாழ்த்திரும். அதனால அந்த ஆதீனத்தை கூட்டிட்டு வந்து புனிதமாக்குறது, கோயிலை புனிதமாக்குறதுக்கு காரணமே இந்த காலத்துல ஆதி காலத்துல முன்னோர்கள் பரிகாரமா வச்சிருக்காங்க. எப்படி? என்னங்க ஐயா? ரொம்ப சூப்பருங்க ஐயா. இப்ப புரியுதா? அப்ப ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி தீர்த்த மூர்த்தின உடனே சாமிக்கு சக்தி வருவதில்லை. அந்த கோயிலுக்குள்ள ஆதீனம் வந்து பாரம்பரியமா தெய்வத்தை சுமந்து நமச்சிவாயா என்று போற்றி சொல்லி, நாராயணா என்று போற்றி சொல்லி, மந்திரத்தை லட்சக்கணக்கா உருவேற்றி வச்சு அந்த உடம்பு மெருகேறி அந்த ஆத்மா சித்தர்கள் வடிவத்துல உருவாகி அவங்க செருப்பு போடாம கழுத்துல எதுவுமே ஆடம்பரம் இல்லாம ஒரே ஒரு வேஷ்டியை கட்டிட்டு இந்த உலக மக்களுக்காக பிறப்பு வாங்கி ஆதீனம் என்று பட்டம் சுட்டுவங்க அத்தனை பேருமே அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லா தெய்வங்களுக்கும் புனிதம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு எல்லாம் பிரதிபலன் கிடைச்சிடும். இதுதான் புண்ணிய தானம் என்று பொருள். ரொம்ப சிறப்பு. அப்ப இனிமேல் உங்க வாழ்க்கையில என்ன பண்றீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு முறை வீடு கட்ட போறீங்க, அது அரண்மனையா கட்டினாலும் சரி, சிம்பிளா கட்டினாலும் பரவாயில்ல, உங்க மனசாட்சிக்கு திருப்தியா ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிடாம, கறிகள் சாப்பிடாம இந்த ஆத்மாவை சுத்தமா வச்சிருக்கிறவங்கள புண்ணிய அர்ச்சனைக்கு கூட்டிட்டு வந்து எல்லா வீட்டையும் சுத்தி பார்த்து அவங்க கையில ஒரு மஞ்சள் அரிசி வாங்கி அந்த வீட்டுல நீங்க ஒரு ஆசீர்வாத வீடு கட்டினவங்க புண்ணியர்ச்சனை பண்ணி மாலை கழுத்துமா வாங்குங்க. அந்த வீட்டுல தொட்டில் கட்டி குளத்து சத்தம் கேட்டு 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்க. அந்த வீட்டுல தூரி கட்டி ஆடி, ஊஞ்சல் கட்டி ஆடி, குழந்தை சத்தத்தோட செல்வத்தோட பல பேருடைய சந்தோஷத்துல அத்தனை ஆயிரங்காலத்து பயிர அந்த வீடு வரும். இதுக்கு புண்ணிய அர்ச்சனைக்கு இனிமேல் டெண்டர்ல கோயிலுக்கு மட்டுமே புனிதமானவங்க வரணுங்கிறது இல்ல. நம்ம வீடு ஒரு கோயில் தான், அந்த கோயிலுக்கும் இனிமேல் புனிதமானவங்களை கூட்டிட்டு வந்து கஷ்டப்பட்டு வீடு கட்டுறவங்க ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த புண்ணிய அர்ச்சனையே உங்களுக்கு அர்ச்சனையா போயிடும். ரொம்ப சிறப்பா இருப்பீங்க.
கரெக்டுங்க. ரொம்ப சிறப்புங்க. ஐயா நன்றிங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரம் அற்புதம் ஐயா. இன்றைய வகுப்பு நம்ம இதோ நிறைவு செய்துக்கலாம் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம் இல்லைங்க, நேரம் ஆயிடுச்சுங்க. ஐயா, இந்த குழுவுல எல்லாரும் பொறுமையோடு அமைதியா இந்த கிளாஸ் ஐயா நம்ம ஈரோட்டுல மூந்தன் முரளி ஐயா மகரிஷி ஆராய்ச்சி மையத்துல இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, ஆன்லைன்ல மீட்டிங்ல ஜூம் மீட்டிங்ல எடுக்கிறது நிறைய பேர் எடுக்கிறாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு இதுவரைக்கும் கிடைக்கல. ஐயா தான் என்னை பத்தி என்ன தெரிஞ்சு ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு அவர் எடுத்தா நல்லா இருக்குன்னு அவருக்கு தோணுச்சு. நானும் ஐயா எனக்கு தெரிஞ்சது ஏதோ என்னோட அனுபவத்துல பட்டது சொல்றேன், எடுத்து பார்ப்போம் அப்படின்னு. இன்னைக்கு 2வது கிளாஸ் வந்துருச்சு. இதுல குழுவுல எத்தனையோ பேர் முகத்தை பார்க்க முடியாதவங்க, யாரு என்னன்னே தெரியாம இப்படி ஜோசியம் சொல்லி பார்க்காமலே நம்ம ஜோதிடத்துகளை அறிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மேடையில உங்களை பார்க்கும் போது ஒரு பூரிப்பு இருக்கணும். அதுக்கு யாரும் பேர் சொல்லாம 6 மாசம் நீங்க இப்படியே தான் இருக்கணும். எப்படிங்கய்யா? 6 மாசம் அப்படிலாம் இருக்கானே சார். இப்படியே அதனால என்ன சார், 6 மாசத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஐயாவை வந்து நம்ம உங்களெல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. அப்ப நீங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இல்லையா? இந்த உலகத்துக்கு ஒரு நான் ஜோதிடரா இருந்து ஒரு 108 ஜோதிடர்கள் இந்த உலகத்துக்கு என்னுடைய கருத்தை தயார் பண்ணிட்டேன்னா, இந்த உலகத்துக்கு நான் விட்டுட்டு போகக்கூடிய சொத்தை நீங்க வாங்கிட்டீங்கல்ல, அது உங்க கையில தானே கிடைக்க போகுது. அதுக்காக சொன்னேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். அதுதான் அதுல வந்து நம்ம மூந்தன் முரளி ஐயாவுடைய குடும்பம் இன்னும் இப்படி ஒரு பொது சேவைகளை எடுத்து அவர் துணிஞ்சு எல்லா விஷயமும் செய்யறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னமும் அவருக்கு ஆத்துமாத்தமா நிறைய பரிகாரங்களை அவருடைய கிளாஸ்லயே நிறைய சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசை வச்சிருக்கேன். நல்லபடியா நடக்கணும். இது 2வது வெள்ளிக்கிழமை எனக்கு அந்த எண்ணம் வந்துருது. காலையில எப்பவுமே வணக்கம் போட மாட்டேன், வெள்ளிக்கிழமைன்னா ஐயாவுக்கு ஒரு வணக்கம் போட்டேன். அப்ப இன்னைக்கு கிளாஸ் தெரிஞ்சு கொஞ்சம் லிங்க் அனுப்புனாரு. ஓ, அப்ப ஐயாவும் தயாராயிட்டாரு, நானும் தயாராயிட்டேன், நீங்களும் தயாராகி வந்துட்டீங்க. ஆமா, அது நீண்ட காலம் நல்லபடியா போகணும். இதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. பாலாஜி என்ன பேச வர்றாரு? இருங்க பாலாஜி, மியூட்ல நான் கைப்பற்றுச்சு. வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். வணக்கம் ஐயா. நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி ஐயா. அடுத்த வாரம் எல்லாம் சந்திக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். நன்றிங்க. நீங்க போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நாளா மகாமகா கும்பகோணத்துல வந்து 9 நவகிரகம் தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் நல்ல மதிப்பு கொடுத்து போய் சாயம் போடுவாங்க. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாம போயிருச்சுங்களே. அதனால நீங்க கண்டிப்பா காசி விஸ்வநாதரை போய் நீங்க பார்த்துட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாயிரும். அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய லெவல்ல உருவாயிருவீங்க. சரிங்களா? நன்றி சார். நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றி சார். ஆமா, இரவு வணக்கம் ஐயா. ஐயா இரவு வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. புதிய தகவல்லாம் கிடைச்சது. நன்றிங்க ஐயா. சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. நல்லபடியா பாருங்க. அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றிமா, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அருமைங்க ஐயா. தேங்காய் பிரசன்னம் அப்படின்னு நீங்க வச்சுக்கீங்க. தேங்காய் பிரசன்னம் எப்படி இவர் பார்க்க போறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க சக்தி உள்ளவங்களா தான் நான்வெஜ் சாப்பிடாம குழந்தை பிறந்த வீடு, வயசு பார்த்த வீடு, இறந்த வீட்டுக்கெல்லாம் போகாம நீ நெய்ய நிரப்பி உன்ற குழந்தைங்க உண்மையா இருந்தா நீ வீட்டுல வச்சு கும்பிட்டுப்பான்னு சொல்லி மஞ்சள் தேய்ச்சு பொட்டுக்கந்தரை வச்சு கொடுத்துட்டு வருதுங்க. 48 நாள் நீ எதுக்கும் போகாம பா. குலதெய்விக்கு டெய்லி தெய்வம் தாமி உன்ற தெய்வம் வீட்டுக்கு வந்து சொல்லுங்க. மறுபடியும் அந்த 48 நாள் கிளம்பி தேங்காய் கொண்டு வந்தாங்கன்னா நீங்களும் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த தேங்காயை உடையுங்க. எப்படி உடைச்சாலும் பகவானுடைய அனுகிரகத்துலதான் உடையும்.
அது உடைச்ச உடனே அந்த நெய் வந்து அப்படி கெட்டியா புட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க குலதெய்வத்தினுடைய புண்ணியத்தை சேர்த்திட்டாங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க, குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னே சொல்லிருங்க. அதுக்கு மேல அந்த பஞ்சபூதம் கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. இதுக்கு பேர் தேங்காய் பிரசனம் நீங்க வச்சுக்கீங்க, அவ்வளவுதான். தேங்காய் பிரசனம் பார்க்கப்படணும் போட்டு வச்சுக்கீங்க. தேங்காயில இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குதா? அந்த காலத்துல அந்த பால் பூஜை பண்ணி வாக்கரிசி போட்டு அந்த இருமுடி தூக்கி தலையில கட்டி வச்சு அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பரா தட்டுல நெய், கல்கண்டு, சர்க்கரை, அபிஷேகம் எல்லாம் வாங்கிட்டு வந்து யாரெல்லாம் வந்து வழி அனுப்பிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொண்டுட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க வீடு வீட்டுக்கு. அப்ப அவங்களுக்கு சந்தோஷம் வருதா இல்லைங்களா? கண்டிப்பா சந்தோஷம் வருங்க ஐயா. அவ்வளவுதான். அப்போ உண்மையாலுமே அது ஒரு பெரிய சிறப்பு தான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த காலத்துல கடன் தீரும்னா என்ன பரிகாரம் தெரியுங்களா? உண்மையான பரிகாரம் பாத்தீங்கன்னா ஐயா, கடன் தீரும்னா சொல்லுங்க. ஐயா, கடன் உண்மையான கடன் உங்களுக்கு பட்டியா கட்டிட்டு இருக்கிற கடன் தீரணும்னா கெரானம் பிடிக்கும் பாத்தீங்களா? சூரிய கெரானம் பிடிக்கும்ல? ஆமாங்க ஐயா. அந்த கெரானம் பிடிக்கிறது 1 மணி நேரத்துக்குள்ள கடைக்கார வீட்டுல போய் 10,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் கொண்டு போய் இந்தாங்க கடன்ல வச்சு கழிச்சுக்கங்கன்னு சொல்லிருங்க. அன்னையில உங்களுக்கு கடன் தீர ஆரம்பிச்சு தீந்துரும். சரிங்க. உங்களுக்கு புரியல? புரியுதுங்க ஐயா, எனக்கு புரியுது. அதாவது நல்லா பாத்துங்க. பித்திருக்கடன் சொல்றீங்கல்ல, பித்திருக்கடன் போன ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் பண்ணமோ இன்னைக்கு எனக்கு கடனும் வட்டியா அடைக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப பித்திருக்கடன் எல்லாமே ராகி இதெல்லாம் பாட்டு பாடி வருதா? ஆமாங்க. இந்த சூரியனுங்கிறது நம்ம அப்பா செஞ்ச கடனா? அப்பாவுடைய கடன் பிள்ளைக்கு வருமா? வருங்கய்யா. இந்த பாம்பு சூரிய கிரகணத்தன்னைக்கு இந்த பாம்பு சூரியனை கப்பி குடிச்சுக்கும் பாருங்க. அந்த அன்னைக்கு பிரபஞ்சம் எதுவும் வேலை செய்யாது. அன்னைக்கு எதுவுமே வேலை செய்யாது. சூரியனோட பவர் இருக்காது. அப்ப போய் இந்த ஆத்மாகாரர்களுக்கு பலம் இல்லாதப்ப கொண்டுட்டு போய் கடன்கார காசு கொடுத்துருங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றேன். அந்த பித்தக்கடன் தொடராதல்ல? தொடராதுங்க. அவ்வளவுதான். எப்படி பரிகாரம்? ரொம்ப சிறப்பான பரிகாரங்க. அருமைங்க ஐயா. அதெல்லாம் வந்து அந்த காலத்துல தணிக்கிறது இருந்தா கரடி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் கடன் அதிகமா இருக்கும், சனியும் கேதுவும் அதிகமா யாருக்கெல்லாம் பாகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப பக்கத்துல 3 டிகிரிக்குள்ள சனிக்கேது யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனை அதிகம். அப்ப அந்த கடன் நம்ம நிவர்த்தி பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன வழி? கரடி இவங்களை பார்க்கணும். கரடி பார்த்தா இவங்களை பார்க்கணும். அப்ப கரடி பார்த்தா அந்த யோகம் தானா வேலை செய்யும். எதுக்காக அதை சொன்னாங்க? அந்த ஜாதகத்துல சனி என்பது ரோமத்திலேயே அதிகமான மிருகம் எது? கரடிங்க ஐயா. அது கேதுதான் தாடி தொங்குறது. அப்ப கரடி வந்து ஒரு காலத்துல கிராமத்துல வீட்டுக்கே வரும். வீட்டுக்கே வந்து குழந்தைகளுக்கு ஏது கட்டுவாங்க. அது வாயில ஓட்ட சூடு ஊதும். அந்த ஊதுற உடனே அது எந்த தோஷம் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நலங்கு, கண்டிச்சு, ஓமளிப்பு எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அந்த காலத்துல கரடி ஊருக்குள்ளேயே வரும். அப்ப கரடி ஊருக்குள்ள வந்தோடனே கரடி எல்லா வீட்டையும் பார்த்துட்டு போகும். அந்த வீட்டுல அந்த ஊரே கடங்காரெல்லாம் இல்லாம தெளிவாயிருவாங்க. இன்னைக்கு கரடி இல்ல, ஜூல போய் அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த காலத்துல இதெல்லாமே பரிகாரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. பரிகாரமா தெரிஞ்சு செய்வாங்களாங்க, தெரியாம செஞ்சதாங்க? எல்லாமே முன்னோர்கள் பரிகாரம் தாமா. எல்லாமே முன்னோர்களுடைய பரிகாரம் தான். அது ஒண்ணும் மாற்றமே இல்லை. சரிங்க சரிங்க ஐயா. எல்லாம் அந்த காலத்துல அவர் எந்திரம் கட்டினாரு. ஒரு குழந்தைக்கு வந்து நலங்கு தோசை நீங்குதுன்னா அவர் எந்திரம் கட்டி அந்த கரடி வாயில இருந்து ஊதி அந்த குழந்தை கட்டி விட்டா நல்லா போகுது. அப்ப அவர் ஏன் எந்திரம் கட்டுறாரு? அவர்கிட்ட இருக்கிற சக்தியிலே செய்யலாமே. அதே கரடி வாயில போடுறாருங்க. அது சரிங்க. அப்ப கரடி வாயில போட்டா அந்த தோசை நிவர்த்தியாது. அதனாலதான் கரடி நடந்து போன மண் இருக்குது பாருங்க, அதை எடுத்து நீங்க வீட்டுல கட்டினீங்கன்னா கடன் தோசை நிவர்த்தி ஆயிடும். எப்படி நீங்க மனுஷனோட பாதத்தை எடுத்து சுத்தி போடுறீங்க, அது போல கரடி நடந்து போன பாதம் இருக்கும். அந்த பாதத்தை மண் எடுத்து வீட்டுல கட்டி வச்சீங்கன்னா கடன் ஒரு துளி இருக்காது. எப்படி 4 பாதம் மண் எடுக்கணுமாங்க? இல்ல ஒரு பாதத்தை 1 எடுத்தாலே போதுங்கம்மா. அவர் பாதம் பட்டு அது ஒரு புனிதமானது.
இங்க அன்னதானம் போட்டுருங்க. உங்க கர்மம் கழிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா இதை செஞ்சுட்டு வாங்க. சரிங்க ஐயா. காசு வந்தா 100 ரூபாய் சம்பாதிச்சா 2 ரூபாய் தர்மம் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த 2ஐயும் சேர்த்து நீங்களே சோப்புல வச்சுக்கிட்டு நம்ம இன்றைய கூலி 4 உழைச்ச காசு அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா பாருங்க. தனம் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, தனம் அப்படின்னு வந்துருச்சு, அதுக்கு எப்படி எழுதுவீங்க? தனம்னு எழுதுவீங்க. சரி, அந்த தா பக்கத்துல ஒரு காலம் வச்சீங்கன்னா என்னமா மாறிடும்? தானம். தானமும் மாறிடுங்க ஐயா. அப்ப தானம் வந்தா தானம் பண்ணணும்ல நீங்க. தனம் வந்தால் தானம் செய்யும். தனம் வந்தா தானம் பண்ணணும்ல. என்ன சேர்த்து வச்சுட்டு அது என்ன ஆகும்? கண்டிப்பா தனம் தானம். அப்ப தனம் வந்து தானமா மாத்தணும். அப்ப தனம் வந்துருச்சுன்னா தானமா மாத்தணும். அவ்வளவுதான். அற்புதம். எல்லாத்துலயும் வார்த்தை இருக்குதுங்கம்மா. தவம், தவம், சிவம். அந்த சாவம் மேல சூழ்ச்சிட்டே என்ன? சவம் சீவம். சிவம். அவ்வளவுதான். சிவன், சிவம், தவம். அந்த சாதா அதை சுழிச்சா சிவம், அதை சுழிக்கலினா தவம். அப்போ ஒரு நாள் நம்ம என்னைக்கு இருந்தாலும் சிவன் கிட்ட மோட்சமடைய போறோம். போகும்போது அவர் கேட்பாரு, எத்தனை புண்ணியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு புண்ணியம் கேட்பாரு. அதனால தவம் ஆகாதுக்கு முன்னாடி சிவ பூஜை பண்றதுக்காக தர்மம் பண்ணுறது. சரி சரி சரி. தர்மங்கிறது கர்மங்கிறது இந்த காவம் வந்து சுழிச்சு விட்டா தர்மம், அந்த விட்டா கர்மம் எல்லாமே அங்கதான் அடைக்கும். அதனால தனம் தானம். அதனால சொன்னாங்க. அதனால தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும்னு பாடும் போதே தனம் தரும் கல்வி தரும். தனம் வந்து பாதி வாங்கிட்டீங்க, தானம் எப்போது செய்யறீங்கன்னு தானே கேள்வி. ஆமாங்க. அதனாலதான் 10ஆம் பாவம் தான். அன்னதானம் எத்தனாம் பாவம் வருதுங்க? அன்னதானம் 10ல வருது. அன்னதானம் 10ஆம் பாவம். அப்ப 10ஆம் பாவம் தொழில் அன்னதானம் போட்டீங்கன்னா தொழில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லா வருங்க. நல்லா இருக்குங்க. நீங்க 10ஆம் பாவத்தை இயக்கிறதுனா 10ஆம் பாவத்துல ஜீவனம் கர்மா மட்டும் 2 சொல்லிருக்கீங்க. 10ஆம் பாவம் தான் அன்னதானம் இல்லைங்களா? 10ஆம் பாவம். அப்ப நீங்க தான் 10ஆம் பாவத்தை பலப்படுத்துங்க. என்னங்கம்மா? ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கம்மா. 10 மணி ஆக போகுது. இன்னைக்கு பரிகாரம் எப்படிமா? இன்னைக்கு கிளாஸ்ல எப்படி இருந்ததுங்கம்மா? ஐயா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நிறைய விஷயம் நாங்க கத்துக்கிட்டோங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அருமை ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 8 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் நம்ம 9:30 மணி சொல்றோம், 10 மணி ஆயிடுது. அது பேச பேச சுவையான வார்த்தைகள் கிடைக்கிறதுனால நேர காலம் போறது தெரியறது இல்லைங்க. கண்டிப்பாங்க. ஆமா. ஐயா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமாங்க ஐயா? சொல்லுங்கம்மா. ஐயா உங்களோட ஆன்லைன் கிளாஸ் நான் இது வரைக்கும் 5 கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். ஆனா உங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணா மட்டும் என்னோட ப்ளூடூத் வந்து பிரச்சனையாவே இருக்கு. அது என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க ஐயா. அப்படிங்களா? புதன் தகவல் தொடர்பு புதன் தானேங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஆமாங்க ஐயா. சரிங்கம்மா. புதன் எங்க இருக்குதுங்க? புதன் வந்து துலாத்துல இருக்குங்க ஐயா. சுவாமி நட்சத்திரம். லக்னத்துக்கு. ராகு புதன். நீங்க இன்னொரு பண்ணுங்கம்மா. நீங்க ப்ளூடூத் வாங்கி திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தன்னைக்கு வேற ஒருத்தருக்கு நீங்க தானம் பண்ணுங்க. இந்த கர்மா முதல் போகட்டும், அதுக்கப்புறம் நீ வாங்கி மறுபடியும் ஒரு போட்டு. சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. கண்டிப்பா செய்யணும். பிரச்சனை வந்து நம்மளே வச்சுக்கிறதுனாலதான். நம்ம ஒரு தானம் கொடுத்துட்டா, நானே ஒரு குழந்தைக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, மெமரி லாஸ் சொன்னாங்க. செல்போன்ல 32 GB மெமரியை கழிச்சு அது இருக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒருத்தருக்கு தானமா கொடுங்க எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு 32 GB இன்னொருத்தர் கொடுத்துட்டாங்க. புது மெமரி வந்து போட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து தைரியமா 6 மாசம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நல்லா படிப்புங்கிறது செல்போன்ல வேலை முடிச்சு. நன்றிங்க ஐயா. 5 புதன் தானே? 5 புதன் தானே? செய்வேன் சார். உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கிற ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இன்னைக்கு சொல்லிட்டீங்க. ஆமாங்க ஐயா சொல்லி கொடுத்துட்டீங்க. 8 கிளி இருக்கும் மேல, 8 கிளி தரகலா பார்த்திருக்கும். அதுக்குள்ள 10 போன வில்வ இலை மேல கொட்டினாங்கன்னா அந்த ரவுண்ட சுத்தி விட்டாங்கன்னா அந்த சுத்தம் போது ஒரு ஏர் வரும். அந்த ஏர் போய் மேல் சுரங்கம் ஒண்ணு இருக்குது, அதுக்குள்ள போய் கரெக்டா அர்த்தநாரீஸ்வருடைய தலை மேல அந்த வில்வ அரிசனை பெருகும். இது 12 வருஷத்துக்கு நடத்துவாங்க. மிஸ் பண்ணாம ஒரு நாள் காட்டுவாங்க.
ஐயா அந்த ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது 1.5 மணி நேரம் ராகு காலம் ஐயா இல்ல எந்த காலங்க ஐயா? 1.5 மணி நேரம் ராகுகால் நடக்கிறதுனாலதான் நீங்க சதய நட்சத்திர கோயில் என்னைக்குமே 1.5 மணி நேரம் கோயில் இருக்கணும். யாருமே எப்பவுமே காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இதெல்லாமே ராகுகாலம் எத்தனை மணி நேரமா? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் நீங்க அந்த காலத்துல இருக்கணும். 1.5 மணி நேரம் வேலை செய்யும். ராகு காலத்துல இந்த கோயில் இருக்கணுமா ஐயா? ராகு காலத்துல இருந்தா நல்லதானேங்கம்மா. ஏன்னா ஒண்ணு சேர்ந்துக்குமில்ல. ஏன்னா ஒண்ணு சேர்ந்துருமில்லங்க. பாம்பின் கால் பாம்பறியும். பாம்பு கால் இல்லைங்கிறது நமக்கு தெரியாது, இன்னொரு அது எப்படி போகுதுன்னு தெரியாது. ஆனா பாம்பு கால் இல்லைங்கிறது இன்னொரு பாம்புக்கு தெரியுமில்லங்க. கண்டிப்பாங்க. ஆமா, அதனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அடுத்த பதிவுல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நான் திரும்ப உங்களுக்கு அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். இந்த குப்பமேனி தாய அம்மிக்கல் மேல போடலாமா? அந்த ஆயுத நட்சத்திரம் அதுக்கு போடலாம். அந்த நட்சத்திரக்காரர் தான் போடணுங்கிறது கிடையாது. சரிங்க ஐயா. அதுக்கு நீங்க போடுங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு ஆயிரி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க குப்பமேனி தலையிலிருந்து ஒரு வேறு, அந்த வேறு தோண்டி வரும். அதை எடுத்து அந்த வேறு முறியாம ஃபுல்லா ஆழமா தோண்டி அழுங்காம அதை எடுத்து அந்த வேற எல்லாத்தையும் சுருட்டி ஒரு சின்ன எந்திரத்துல போட்டு நீங்க இடுப்புல கட்டிட்டா ஆயிரி நட்சத்திரத்தினுடைய மூலிகை கூடவே உங்களோட வரும். உங்களுக்கு நல்லது நடக்கும். இது எல்லாம் பண்ணுமா? 10 மணி ஆயின் போடாது ஐயா தாயத்துல போட்டுங்களா ஐயா? தாயத்துல போட்டு வச்சுக்கோங்க. ஆயிலி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த ஆயிலி அந்த குப்பமேனி தலையில இருந்து அந்த மூலிகையை பறிச்சு அந்த வேர்களை மட்டும் அந்த தண்டை எடுத்து உள்ளுக்குள்ள போட்டு ஒரு சிவன் கோயில் திருநூறு போட்டு பார்வதியோட குங்குமமும் திருநூறு 2ஐயும் போட்டு நீங்க உள்ள வச்சுக்கோங்க. அம்மா அது உங்களுக்கு குளிக்கல தானே போடுறீங்க, அது எந்திரத்துல போட்டுக்கலாமே. இன்னைக்கு காலையில இருக்கிறவங்க எதுல வேணா போட்டுக்கலாங்க. வெள்ளிச்சத்து என்னங்கம்மா ஒரு 500 ரூபாய் வரும் வெள்ளிச்சத்து, அவ்வளவுதான். அதுக்குள்ள போட்டு குழந்தைகளுக்கும் கூட கட்டி விடலாம். இன்னும் சொல்ல போனா அந்த ஆயிலி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த மூலிகை போய் அவங்க சுத்திட்டு வந்து மஞ்சள் தண்ணி ஊத்திட்டு வந்தா போறகாரி இன்னும் சிறப்பா இருக்கும். இன்னைக்கு தாங்க ஒரு 4 குப்பைமணி வேரோட ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கிறீங்க, நிழல ஊத்தி காய வச்சுக்கிறீங்க. பாருங்க இன்னைக்கு இந்த வச்சு நான் சொல்ல போறேன். இன்னைக்கு என்ன நட்சத்திரங்க ஐயா? இன்னைக்கு மிருகசீரிஷ ஐயா. இன்னைக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம். நேற்றுக்கு ரோகிணி நட்சத்திரம் முடிஞ்சு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் முடிக்கும் போது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்பது பூமிகாரகன். பூமியிலிருந்து பறிக்கப்பட்ட மூலிகையோட இந்த பூஜையை நம்ம முடிக்கிறோம். நிழல ஓத்தி வச்சிருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அடுத்த ஒவ்வொரு பரிகாரங்களையும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்க வச்சுக்கிற வீடியோவெல்லாம் ரெக்கார்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் போட்டு போட்டு கேளுங்க. இந்த சுவையான வார்த்தைகளை எல்லாம் ரொம்ப சேகரிச்சு வைங்க. ஒரு நாள் நானே உங்ககிட்ட கேட்க வேண்டியது வரும், ஏதாவது மிஸ் ஆயிட்டா. இத்தனையும் மக்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்து அது. ஜோதிடம் மக்களுக்கு போய் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துடலாமா? கேட்கறாங்க ஐயா. அமைப்பு எடுத்து போட்டுன்னு அதான் உங்களுக்கு கேட்கறோம் ஐயா. டெய்லி கேட்டுறீங்க ஐயா. இந்த ஆயுத நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் அந்த தாயத்தை போடணுமா ஐயா? அவங்களுக்கு தான் அது பொருந்துங்க, மத்தவங்க அதை எடுத்துக்க முடியாது. வேணா ஒருத்தர் வேற ஆயில வந்து தாராபலன் அடிப்படையில நல்ல நட்சத்திரம் ஒருத்தர் போடலாங்க. காசு வர்றவங்க யாரு போடலாம்னா பூச நட்சத்திரக்காரர் போட்டா காசு வரும். 2வது நட்சத்திரம் ஆயிலியமா வருது இல்லங்கம்மா? ஆமாங்க ஐயா. அப்ப 2ஆம் தாரை இயக்குறீங்கல்ல ஆயிலியம். ஆயிலியம் குப்பமேனி தலை தானே? ஆமாங்க ஐயா. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயிலி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு காசு வரும் அல்லவா? குப்பமேனி தலை வீட்டுல வளர்த்துட்டா
ஆமாங்க. வளர்த்த சொல்லுங்க. அவங்களும் ஒரு அமௌண்ட் சம்பாரிச்சு மக்களுக்கு ஏதோ ஒரு அன்னதானம் பண்ணிட்டு. சரிங்க ஐயா ஐயா அந்த காலத்துல இப்போ சில பேர் அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை எல்லாம் குங்கும மஞ்சள் வச்சு வழிபடுவாங்க. அப்போ ஆயிலக்காரங்க மட்டும்தான் செய்யணுமா இல்ல அதே மாதிரி எல்லாருமே செய்யலாமாங்க ஐயா? அம்மா நீங்க எல்லாருமே செய்யணும். கார்த்திகை விளக்கு வைக்கும் போது அம்மிக்கு ஒரு கல்லு வச்சாங்களா இல்லையா அந்த காலத்துல? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அம்மிக்கு ஒரு விளக்கு வச்சாங்களா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அது ஏன் அந்த காலத்துல வச்சாங்க? ஆட்டுக்கல் கொண்டு வைப்பாங்க, அம்மிக்கல் கொண்டு வைப்பாங்க. ஏன் அப்படின்னா நோய் இல்லாம வாழ்றதுக்கு எத்தனையோ மூலிகைகள் எல்லாம் போட்டு ஆட்டுன்னு ஆட்டி அரைச்சு கொடுத்த வயிற்றுக்கு அந்த ஆட்டுக்கல்லு நம்ம வயிற்ற காப்பாத்துறதே அந்த ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லு தான். கரெக்டுங்களா? ஆமாங்க ஐயா. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றதுக்காகத்தான் கார்த்திகை ஜோதி அன்னைக்கு ஆட்டாங்களுக்கு ஒரு விளக்கும் அம்மிக்கலுக்கு ஒரு விளக்கும் அந்த காலத்துல முன்னோர்கள் அதை வைப்பாங்க. அப்போ அதுலயும் பாருங்க, ஆட்டுக்கல்லுல குழவி மேல சுத்துது, ஆட்டுக்கல்லு பலமா உட்கார்ந்து இருக்குது. அதுல இடது கையில தான் முதல்ல ஆட்டுவாங்க, வலது கையில ஆட்ட மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. தள்ளி விடுவாங்க, ஒரு கையில ஆட்டுவாங்க. கரெக்டுங்களா? கரெக்டுங்க ஐயா. அப்ப இந்த இடத்துல எல்லா நவதானியத்தையும் அரைச்சிருச்சு, இரும்பு மட்டும் அரைக்கல. அதான உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆமாங்க ஐயா. அதுக்கு ஒரு ஐடியா வேணும்ல. இரும்பு மட்டும் அரைக்கல, எல்லாத்தையும் அரைச்சிருச்சு ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லு. ஆனா இரும்பை மட்டும் அரைக்கல. அப்ப 8 கிரகம் தான் வேலை செய்யுது, ஒரு கிரகம் வேலை செய்யல நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு இரும்பு மட்டும் அரைக்கல, ஆனா இரும்பு அரைக்குதாங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஆமாங்க. அதாவது கல்லு நல்லா தேஞ்சு போச்சுன்னா, கல்லு கொத்துறது கல்லு கொத்துறவங்க ஊருக்குள்ள வருவாங்க. கல்லு கொத்துறதோ கல்லு கத்து அப்படின்னு வருவாங்க. அவர் சுத்திலும் வச்சிருப்பாரு. அந்த இரும்பு எடுத்து போய் அந்த கல்லு கொத்திட்டு போவாரு. அப்ப இரும்பு பட்டுதா? அப்ப 9 கிரகம் வேலை செய்தா? ஆமாங்க ஐயா. இப்ப சந்தேகம் தீர்த்துரும். நன்றிங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பாங்க. 9 கிரகமே 8 கிரகத்தை அரைச்சிருச்சு. சரினா இரும்பு அது எப்படி ஆட்டுக்கல் அரைக்கணும் விஞ்ஞானத்துல யாராவது கேட்டு நீங்க மாட்டிட்டு முழிக்க கூடாது. அப்பவும் நம்ம இதை சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தை தயாரா வச்சிருக்கணும். சுத்தியில வச்சிருப்பாரு, உளி வச்சிருப்பாரு. ஒரு சின்ன ஒரு ஊரிய பையில போட்டு 1 ரூபா 2 ரூபாய்க்கு வீடு வீடா கல்லு கொத்தி அவர் ஜீவனம் பண்ணுவார். அவரோட வேலையே என்னன்னா மாவாட்டி எல்லாம் கல்லெல்லாம் தேஞ்சு நழுன்னு போச்சுன்னா அறப்படாது. அப்ப கல்லு கொத்துறவங்க மாசத்துக்கு ஒரு முறை அந்த ஊருக்குள்ள வருவாங்க. அவங்கள கூப்பிட்டு இரும்புங்கிறது சனி போட்டு கல்லு கொத்தி வச்சிருப்பாங்க. 1 மணி நேரத்துல ஆட்டி எடுக்கக்கூடிய பொருள், 1 மணி நேரத்துல ஆட்டி எடுக்கிற பொருள் 1/2 மணி நேரத்துல ஆட்டி எடுத்துருவீங்க. அதுக்கு இரும்புதான் காரணம். பாத்துக்கங்க, இரும்புதான் புதுப்பிக்குது. அதனாலதான் அந்த காலத்துல அந்த காலத்துல இரும்பு அடிக்கடி கொத்து பண்ணி அவங்க மாவாட்டி சாப்பிட்டதுனாலதான் அவங்களுக்கு ஆயுள் பலத்துக்கு உண்டான ஒரு சனி பகவான் உங்களோட உணவுலையும் அவர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுனாலதான் நம்ம சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்கு சனி பகவானே காரணம். ஜீவனக்காரன். என்னங்க ஐயா? ஜீவனக்காரன். 10ஆம் பாவாதிபதி ஜீவனமாவும் போயிருச்சு. அன்னைக்கு நாங்க எங்க அம்மா கொஞ்சம் இப்படி ஆட்டுவாங்க. நாங்க விளையாட்டு இருப்போம். நாளைக்கு காலையில உனக்கு புட்டு சுட்டு போடுறோம்ப்பா. அந்த புட்டு சுடுறதுன்னா அந்த காலத்துல இட்லி பாத்திரம் வாங்குறதுக்கு காசு கிடையாதுங்க. அந்த இது வாங்குறதுக்கு, இந்த அடுக்கு சட்டி வாங்குறதுக்கு காசு இருக்காது. வறுமையின் நிறம் சிவப்புங்கிற கோட்ல நாங்கெல்லாம் வாழ்ந்தோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுப்புல எரிக்கிற குச்சிய ஒரு அடி எடுத்துக்குவாங்க. ஒரு அடி எடுத்து உடைச்சிருவாங்க. அதே மாதிரி 2 குச்சி உடைச்சு கூட்டல் மாதிரி பிளஸ் மாதிரி நாறு போட்டு கட்டி அதை ஒரு அடுக்கு பாத்திரத்தை மேல அது வச்சு அதுக்கு மேல வெள்ளை துணியை வேட்டி விரிச்சு குழிய 4 குழி பண்ணி அதுல மாவாட்டி அதுல மாவை ஊத்தி அதை சூட வச்சு இத்தச்சோடு இட்லி எங்களுக்கு போடுவாங்க. அப்ப அன்னைக்கே பிளஸ் உருவாக்கிக்கிறாங்க பாருங்க. அது பிளஸ் வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்திலேயே. அந்த காலத்துல ஆதி காலத்துல எல்லாமே ஒரு எளிமையான பரிகாரங்கள். அன்னைக்கு 27 நட்சத்திரம் இயங்குச்சு. எல்லா வீட்லயுமே 9 கிரகம் வாசம் செஞ்சது. எல்லா வீட்லயுமே நவதானியம், கொள்ளு, ராகி, சோளம், கம்பு, கேழ்வரகு, தவிடு, புண்ணாக்கு எல்லாமே இருக்கும். அன்னைக்கு 9 நவதானியத்தோடவே அவங்க வாழ்ந்தாங்க. 9 கிரகங்களே அவங்களுக்கு வாசம் செஞ்சது. நோய் இல்லாம வாழ்ந்துட்டு போனாங்க.
ஒரு சாதாரண வெயில் அடிச்சாலும் கூட ஒரு கொடை பிடிச்சிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அனுசம்னா கொடை. அதுவும் கூட ஆயில பலப்படுத்தி ரொம்ப உச்சி வெயிலையும் கூட ஒரு கொடை வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல தைச்சுதான் துணி போடுவாங்க. கிழிஞ்சதுன்னா உன்னை போட்டுட்டு ஒண்ணு எடுக்க மாட்டாங்க. அதை ஊசி நூல் வாங்கிட்டு வந்து தைச்சுதான் போடுவாங்க. அன்னைக்கு நாகரிகம் பார்க்கல. அப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க எல்லாம் நல்ல புனிதமான ஆத்மாவெல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மீதி இருக்கிறவங்களாவது இந்த திசைக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த கிளாஸே. சந்தோஷம் ஐயா. பாருங்க, நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு செய்யணும். கரெக்டுங்களா? கண்டிப்பாங்க செய்யுங்க. சரிங்க ஐயா, கண்டிப்பாங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. 9 மணி 9:30க்கு ஆரம்பிக்கிறது 1 மணி நேரம் 10:30 ஆயிருச்சுங்கம்மா. நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் பசிக்கும். இன்னும் நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க. நான் வேற உங்களுக்கு ஜோசி சொல்லிட்டே இருக்கிறேன். ஐயா உங்களுக்கு தான் டைம் போனதே தெரியலங்க. 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம். ஆமா, ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கி படம் முடிச்சு வெளியே வந்திருப்பாங்க. ஆமா, சரி, ரொம்ப சந்தோஷங்கம்மா. மணி 10:30 ஆச்சு. நீங்க எல்லாருமே நல்லபடியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அடுத்த வாரம் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. எல்லாத்துக்கும் அம்மா மாருக்கு வணக்கம்மா. ஐயா வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம் ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா.